போது பட்ட கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு. அதிகமாக சாப்பிட்டு அதனால சிரமப்படாத மனிதன் உலகத்தில் அரிது. அப்படி என்றால் அது ஏன் வரணும்? அது எவ்வளவு துன்பம்? ஏற்கனவே உள்ள அனுபவம் இருக்கிறது. ஒரு தடவை அதிகமாக சாப்பிட்டு அதனால ஏற்பட்ட அனுபவம் இருக்கிறது. மறுபடியும் ஆயுள் பரியும் தான் அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அளவோடு சாப்பிடலாம் இல்லையா? எத்தனை பேர் அதே அளவோட சாப்பிடுவது என்ற நிலையில் நிற்கிறாங்க. அப்போ இன்று உலகில் வயிற்று வலி, அல்சர் முதலிய நோய்களால் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம். அது மாத்திரம் இல்லை, உணவு அதிகமாக உண்டா தேக்கம் வரும். நேரத்தோட ஜீரணம் ஆகலைன்னா வயிற்றிலேயே இரைப்பையிலேயே தேக்கம் வரும். தேக்கம் வரும்போது அதிலிருந்து வரக்கூடிய ரசம் புளிப்பு ஏறும். புளிப்பின் காரணமாக நுரை ஏறும், நுரை வரும். அந்த நுரையில இருந்து வரக்கூடிய ரத்தம் எப்படி இருக்கும்? ரத்தத்திலையும் நுரை கலந்திருக்கும். அந்த நுரையோடு ரத்த ஓட்டம் உடல்ல போடும்போது எந்தெந்த இடத்துல தடுக்கிறதோ அங்கெல்லாம் அந்த வாயு காற்று நின்று விடும். காற்று நின்று விட்டால் மின்சாரம், இன்னும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் இவைகளெல்லாம் பாதிக்கும். அப்ப எல்லா உறுப்புகள்லையும் வாயு ரோகம் என்று சொல்லுவாங்களே, இதுதான் காரணம். அப்படி தொந்தரவு, இம்சை அது ஒரு தடவை ஏற்பட்டால் மறுபடியும் அதை திருத்திக் கொள்ளலாம். திருத்திக் கொண்டால் அதோட அந்த நோய் வராது. ஆனால் மறந்து அடிக்கடி அதே தவறு செய்தால் என்ன ஆகும்? அது ஒரு நீண்ட கால நோயாக மாறிவிடும். அந்த பதிவு ஆயுள் பரியந்தான் எப்பொழுது சிறிது அதிகமாக சாப்பிட்டாலும் அதே நோய் தோன்றுவதும், கருமையத்தில் பதிந்து தன்னுடைய குழந்தைக்கு கூட அந்த வயிற்றில் பலகீனம், ரணம் சீக்கிரமாக உண்டாவதும் ஏற்படும். ஆகையினால இது ஒரு தடவை பெற்ற அனுபவத்தை மறந்து மீண்டும் அதே தவறு செய்வது தான் அது அலட்சியம் என்று சொல்றோம். இது ஆங்கிலத்தில் இக்னோரன்ஸ் சொல்லுவாங்க. இக்னோரன்ஸ் என்றால் அறியாமை என்று பொதுவாக பொருள் எடுத்துக்குவாங்க. இக்னோர் என்ற வார்த்தையை அலட்சியம் செய்வது. இக்னோரன்ஸ் என்றால் தன்னுடைய அனுபவத்தையே அலட்சியம் செய்து விடுகிறது. இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லலாம். நாம் பால் காய்ச்சறோம். சூடுபட்டு ஒரு அளவில் வர்ற போது கொதிக்க ஆரம்பிக்கும். அப்படியே விட்டா பொங்கி வந்துடும், பொங்கி வழிஞ்சிடும், அடுப்பெல்லாம் அழிஞ்சிடும். இதை டீ போடுறவங்க, காஃபி போடுறவங்க வெறும் பாலாகவே கொதிக்க வைத்து சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் அனுபவம் இருக்கிறது. ஆனாலும் அடுப்பில் பாலை வச்சுட்டு அதற்குள்ளாக அந்த துணிகளெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வந்துடலாம், இங்கேயே நிற்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்குள்ள பால் பொங்கி போடும். பொங்கின உடனே நெருப்பில் பட்ட உடனே வாசனை புகை. உடனே ஓடி வந்து நினைச்சிடுவாங்க, எடுப்பாங்க. ஐயோ பால் போச்சு. இது போச்ச மறுபடியும் அந்த பாலை அடுப்பில் வைக்கிற போது அது
கொதிச்சு சரியாக காயற வரைக்கும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து இறக்கி வச்சுட்டு போகலாம் இருக்கலாம் இல்லையா? எத்தனை தடவை அதே தவறுகளை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறாங்கன்றத நான் குறிப்பிட்டு காட்ட முடியாது. இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அனுபவத்தில் தெரியும். இது போல இது அலட்சியம். ஏற்கனவே பால் வச்சுட்டு அடுப்பு எரிய விட்டுட்டு அந்தாண்ட போனா கட்டாயம் கொதிக்கும், பொங்கி வரும்ன்றது தெரியாதா? தெரிந்தது. ஒரு தடவை தெரிந்தது, ரெண்டாவது தடவையும் தெரிந்தது. ஆனா மூன்றாவது தடவை நடக்காத பார்த்துக்கலாம் இல்லையா? அப்படி இல்லை. ஆயுள் பரியந்தம் பாலை பொங்க விட்டு கொண்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதுதான் அலட்சியம். இது போன்று செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அலட்சியம் என்று சொல்லலாம். உணர்ச்சி வயப்பட்ட தன்மை ஒரு பற்றுதல்னாலேயோ அல்லது பிறரை அவர்கள் எளியவர்கள் என்றதுனாலேயோ அல்லது தனக்கு நட்டம் ஏற்படுத்தி விட்டாங்கன்றதுனாலேயோ மனிதனுக்கு சினம் வரும், பொறுமை இழந்துடுவான். அதனால பல குற்றங்கள் செயல்கள் விளையும். இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஒரு செயல் விளையுதுன்னு சொன்னா அங்கே ஆராய்ச்சி இருக்காது, அமைதியும் இருக்காது, செய்கிற செயல்ல ஒரு நீதியும் இருக்காது. அப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை செய்யும் போது பிறர் மனம் துன்பப்படுவதோடு இவனுக்கு நட்டமாக இவனுடைய மனமும் உடலும் பாதிக்கப்படும். இதுதான் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. இந்த மூன்று முறையில உலகத்தில் எத்தனை விதமான சங்கடங்கள் மனிதனுக்கு உருவாகுதுன்னு பாருங்க. அப்போ இன்பமாக வாழணும்னு சொன்னா இன்பம் தான் இருக்கிறதே, இன்பத்தை தேட வேண்டியது அவசியமே இல்லை. இயற்கையில எல்லாமே இன்பம் தான். அந்த இன்பத்தை கெடுக்காது இருக்கணும், அதுதான் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். இன்பத்தை கெடுக்காத இருக்கணும்னு சொன்னா அது விழிப்பு நிலையோட பயிற்சியும் மேற்கொள்ளணும். சில சமயம் பழக்கத்தின் வழியே செய்ததே செய்துடும். அப்படி அன்றி இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டேன் என்ற உறுதி கொண்டு அந்த செயல் செய்யும் போது நினைவுபடுத்திக் கொண்டு ஒவ்வொரு செயலையும் ஒழுங்காக முறையாக செய்ய பழகிட்ட அந்த தெளிவும் அந்த தெளிவோட பழகிய பழக்கமும் பதிவாக்கும். மீண்டும் அவன் தவறு செய்யாதையே வாழலாம். இப்படி நாம் வாழும்போது ஒரு குடும்பத்திலே கூட ஒருவரை ஒருவர் மனநோக செய்வது உடலாலும் மனதாலும் இது ஒரு பழக்கமாகவே இருக்கிறத பார்க்கிறோம். நம் குடும்பத்தினுடைய உறுப்பினர் என்றாலும் கூட மனநோக செய்தால் அந்த வருத்தம் கொஞ்சம் நெஞ்சமான துன்பம் அல்ல. அதே போல உடலை வருத்தினாலும் துன்பம் தான்.